புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கோப்பியம், உண்மையும் பின்னணியும். வணக்கம். இரண்டாவது திருமணங்களால பெண்கள் இன்னைக்கு குடும்ப வன்முறைக்கு ஆளாகி வரக்கூடிய நிலைமையில சிவகாசியில பணத்துக்காக இரண்டாவது மனைவியின் ஒட்டுமொத்த குடும்பத்தையே கணவர் பெட்ரோல் ஊற்றி எரித்த கொடூரமான சம்பவத்தை பற்றியும் 6 மாத கர்ப்பிணி பெண்ணை சாதிய வெறியால பெற்ற தந்தையை யமனாக மாறி அடித்தே கொலை செய்த பயங்கரமான சம்பவத்தோட ஒவ்வொரு வாரமும் தமிழ்நாட்டில் மூதாட்டிகள் குறிவைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு தங்க நகைகள் கொள்ளையடிச்சிட்டு போறத மறுபடியும் எச்சரிக்கை செஞ்சிருக்கக்கூடிய அதிர்ச்சிகரமான சம்பவங்களோட தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில பார்க்க போறோம். பணத்திற்காக மனைவி குழந்தைகளை பெட்ரோல் ஊற்றி எரித்த கொடூரன். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில பணத்துக்காக இரண்டாவது மனைவி மற்றும் குழந்தைகள் மேல பெட்ரோல் ஊற்றி எரித்து கொடூரமாக 4 பேரை கொலை செய்த அதிர்ச்சிகரமான சம்பவத்தில் கூடிய உண்மை என்ன, அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்ப பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பெரிய பள்ளிவாசல் முஸ்லிம் ஓடை தெருவை சேர்ந்தவர் ஓட்டுநர் அக்பர் அலி. இவர் ஏற்கனவே கணவனை இழந்த சையத் அலி ஃபாத்திமா என்பவரை கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டாவதாக திருமணம் செய்து குடும்பம் நடத்தி வந்துள்ளார். இந்நிலையில் சையத் அலி ஃபாத்திமாவின் முதல் கணவர் முபாரக் அலி விபத்தில் உயிரிழந்ததற்கான நிவாரணத் தொகை 11 லட்சம் ரூபாய் வரை கிடைக்க இருந்துள்ளது. அப்போது அந்த நிவாரணத் தொகையை தனது 2 பிள்ளைகளின் பெயரில் வங்கியில் செலுத்த சையத் அலி ஃபாத்திமா திட்டமிட்டு இருந்துள்ளார். ஆனால் இரண்டாவது கணவரான அக்பர் அலி அந்த பணத்தை தன்னுடைய செலவிற்காக கேட்டுள்ளார். ஃபாத்திமா அதை கொடுக்க மறுத்ததால் கடந்த 2 மாதங்களாக இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு வந்துள்ளது. இந்நிலையில் கடந்த 1.5 மாதங்களுக்கு முன் சையத் அலி ஃபாத்திமாவின் இரண்டாவது கணவர் தகராறு செய்து சுத்தியலால் தலையில் அடைத்து கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதுகுறித்து போலீசில் புகார் அளித்ததைத் தொடர்ந்து அக்பர் அலியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து கடந்த 5 நாட்களுக்கு முன்பு சிறையிலிருந்து நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்த அக்பர் அலி மனைவி மற்றும் குழந்தைகளுடன் தங்கியிருந்து நகர காவல் நிலையத்தில் தினமும் கையெழுத்திட்டு வந்துள்ளார். இந்நிலையில் சம்பவத்திற்கு முதல் நாள் இரவு மீண்டும் அவர்களுக்குள் பணம் தொடர்பாக வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது மீதும் ஃபாத்திமா பணத்தை கொடுக்க மறுக்கவே ஆத்திரமடைந்த அக்பர் அலி சம்பவத்தன்று காலை சுமார் 6 மணிக்கு பெட்ரோலுடன் மண்ணெண்ணெயை கலந்து வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த மனைவி ஃபாத்திமா, முதல் கணவரின் தாய் சிக்கந்தர் பீவி, மகள் பர்வீன் பானு, மகன் சையத் பாரூக் ஆகியோரின் மீது ஊற்றி தீ வைத்துள்ளார். அதில் அவர்கள் அனைவரின் மீதும் தீ பரவி தூக்கத்தில் இருந்தவர்கள் துடிதுடித்து கதறியுள்ளனர். அப்போது வீடு முழுவதும் பரவிய தீ வைத்த அக்பர் அலியின் மீதும் பிடித்துள்ளது. இதனால் உடைகளை களைந்தபடி தீக்காயத்துடன் அருகிலுள்ள நகர காவல் நிலையத்திற்கு சென்றவரை பணியிலிருந்த மகளிர் போலீசார் சிகிச்சைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இதற்கிடையில் வீட்டிலிருந்து புகை வந்ததாலும் அலறல் சத்தம் கேட்டு பக்கத்தில் உள்ளவர்கள் சிவகாசி நகர் காவல் நிலையத்திற்கும் தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் கொடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினரும் போலீசாரும் அவர்களை மீட்டு சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அதில் ஃபாத்திமாவின் முதல் கணவரின் தாயான சிக்கந்தர் பீவி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் அவரை தொடர்ந்து ஃபாத்திமா மற்றும் கணவர் அக்பர் அலியும் அடுத்தடுத்து சிகிச்சை பலனின்றி உயிரிழக்கவே பலி எண்ணிக்கை 3ஆக உயர்ந்தது. இந்நிலையில் பலத்த தீக்காயங்களுடன் சிகிச்சை பெற்று வந்த மகன் சையத் பாருக்கும் அன்று இரவே உயிரிழந்த நிலையில் பலி எண்ணிக்கை 4ஆக உயர்ந்தது. மகள் பர்வீன் பானு மட்டும் சுமார் 40% தீக்காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகிறார். பணத்திற்காக கணவரை, குடும்பத்தை பெட்ரோல் ஊற்றி எரித்து கொன்ற சம்பவம் தமிழகத்தை உலுக்கியுள்ளது. கோப்பியம், உண்மையும் பின்னணியும்.